ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒய் டாலர் இஸ் ஸோ பவர்ஃபுல், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் எப்படி வந்தது, அது என்ன பர்பஸ்க்காக வந்தது, யார் எடுத்துகிட்டு வந்தா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். World War I, World War II டாலர் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, கோல்டை எப்படி லிங்க் பண்ணாங்க டாலரோட, ஸோ டாலர் எப்படி தனியாக கோல்டு எப்படி தனியாக பிரிச்சாங்க, ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோல்டு அதாவது யூஎஸோட டாலர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது. அது எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், இந்த கொரோனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அடைஞ்சிருந்தோம். அப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஏடிஎம்க்கு போனால் சில டைம் 2000 நோட்ஸ் வரும், இல்லைனா 500 நோட்ஸ் வரும். ஏன் அது 2000 நோட்ஸ் வரது ஒரு டைம்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2000 நோட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணலை. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் எடுத்துட்டதுனால அந்த அளவுக்கு அமௌண்ட் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணலை. அதனால 500 நோட்ஸ் தான் வந்து அவைலபிளா அந்த டைம்ல இருந்திருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே 500 நோட்ஸா வந்துட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் கிட்ட $1.8 trillion வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க, பிரிண்ட் பண்ணியே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போதா இல்லையன்றது நம்மளுக்கு தெரியுமா தெரியாதோ அது ஒரு வேற விஷயம். ஆனா வந்துட்டு அவங்க பிரிண்ட் பண்ணி எதுக்கும் சேஃபா இருக்கட்டும்ன்றதுக்காக அவ்வளவு பிரிண்ட் பண்ணி சேஃபா வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயமா கூட இருக்கும். ஓகேங்களா, அது பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான காரணம். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியா இருக்கு. ஓகேங்களா, அது ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குளோபல் கரன்சி இருக்குங்களா. இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியால நம்மளோட இந்தியன் மணி மட்டும் தான் இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியால பெரிய பெரிய பேங்க்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த டாலர்ஸ் எல்லாம் இருக்கவும் இருக்காது. ஆனா ஒரு சில கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிலாம் வந்து ஒரு சில கண்ட்ரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட டாலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிசர்வ் பேங்க்லயே வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஏடிஎம்க்கு போறோம், தமிழ்நாடு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஏடிஎம்க்கு போறப்ப வந்து நம்மளோட இந்தியன் மணி தான் எடுக்க முடியும். ஆனா ஒரு சில கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும்னா அவங்களோட அதாவது அவங்க கண்ட்ரியோட மணியா கூட எடுத்துக்கலாம், இல்லை டாலர்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். ஸோ இது என்னென்ன கண்ட்ரின்றது நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறதுக்கான காரணம். ஓகேங்களா, அதாவது யூஎஸோட டாலர் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறதுக்கான காரணம் இதுவும் ஒண்ணு. ஓகேங்களா, இது எப்படிலாம் வந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, முன்னாடி அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் நடக்கிறப்ப என்ன எப்படி இருந்ததுன்னா நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கரன்சி எல்லாம் எதுவுமே கிடையாது. வேர்ல்டு வார் I அப்போ எல்லாருக்கிட்டையுமே இருந்தது கோல்டு தான். ஓகேங்களா, ஸோ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அமௌண்ட்டை கொடுத்து வாங்குவோம். ஆனா அந்த டைம்ல எப்படி இருந்ததுன்னா எந்த பொருள் வாங்கினாலும் வித்தாலும் எதுவாக இருந்தாலும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்குவாங்க, கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் விற்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படிதான் அப்படி அங்கே இருந்தது. ஆனா வேர்ல்டு வார் I நடக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் இருந்த கோல்டு வந்து பாத்தீங்கன்னா தொலைஞ்சிருச்சோ இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சோ, இல்லைன்னா வந்துட்டு அந்த வேர்ல்டு வார் I நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனால வந்துட்டு அழிஞ்சு போயிடுச்சோ தெரியாது. ஆனா நிறைய பேர்கிட்ட வந்து கோல்டு போக ஆரம்பிச்சிருச்சு, கம்மியா தான் இருந்தது. வேர்ல்டு வார் I நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் வந்துட்டு கோல்டு வச்சிருக்கிறதே நம்பர் 1 லீடிங்ல இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு கோல்டு அவங்க வச்சிருந்தாங்க. வேர்ல்டு வார் I நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதிகமா கோல்டு வச்சிருந்த கண்ட்ரி எதுனா யூஎஸ் தான். எப்படின்னு கேக்குறீங்களா, எப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது மிஸ் பண்றது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்ல்டு வார் I அதாவது வார் நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கோல்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவ்வளவு பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தது யூஎஸ். பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கூட கொஞ்சம் போயிருக்கு. ஆனா அந்த அந்த வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அதிகமா வச்சிருந்த பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்தே கொஞ்சம் போயிடுச்சு. ஆனா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போக விடாம அவ்வளவு ஸ்டேபிளா அவ்வளவு அதிகமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப பிரிட்டிஷை விட இவங்க கிட்ட அதிகமா இருந்திருக்கு. ஓகேங்களா, சோ இதெல்லாம் வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸ் நோட் பண்ணாங்க. நோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட வேர்ல்டு வார் அடுத்த வாருக்கு தேவையான வெப்பன்ஸ் வாங்கணும். ஸோ வெப்பன்ஸ் வாருக்காக தான் வாங்கணும்னா சேஃப்டி எல்லாத்துக்குமே வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியும் வாங்கணும். அப்படி வாங்கணும்னா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கையில இருக்கிற கோல்டு, ஓகேங்களா, ஸோ அதுதான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை கொடுத்துட்டு தான் வெப்பன்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ வந்து ஏன்டா மற்ற கண்ட்ரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் பண்ணலையா, பிரிட்டிஷ் வச்சிருந்தாங்கன்னு சொன்னி ஏன் அவங்க வெப்பன் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா பண்ணிருந்தாங்க. ஆனால்
அவங்க பண்ணதை விட யூஎஸ் தான் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்ககிட்ட கோல்டு அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ யூஎஸ் தான் அதிகமாக வெப்பன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்பன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதனால மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து யூஎஸ்க்கு விசிட் பண்ணி அவங்களோட வந்து வெப்பன்ஸாக வாங்க ஆரம்பிச்சாங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி. இது இப்படி பண்ண 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 என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு சுச்சுவேஷன் அப்போ கோல்டு இல்லாமல் போயிடுது. ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு. எப்படின்னு வந்து சொல்ல பார்த்தா, இப்போ நான் வந்துட்டு ஒரு வெப்பன் வாங்கணும்னா என் கையில் இருக்கிறதே கோல்டு தான். ஒரு 10 கிலோ இருக்குன்னா அந்த 10 கிலோ கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் மொத்தமா வெப்பன்ஸ் வாங்கிட்டேன்னா அதுக்கு மேல என்கிட்ட கொடுத்து வாங்குறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு பேப்பர்ல ஒரு நம்பர் மாதிரி எழுதி இதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது அப்பெல்லாம் பேப்பர் வாங்குறது பெரிய விஷயமா தான் இருந்தது. ஸோ அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த கோல்டுக்கு ஈக்குவலா அந்த பேப்பரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் தான் எழுதியிருக்காங்க, வெத்து பேப்பர் தான். ஆனா அந்த கோல்டுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு இந்த பேப்பருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மற்ற கண்ட்ரியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, இது யூஎஸும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு லெவலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியால அதை அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருக்காங்க. 44 கண்ட்ரி ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருக்காங்க. முக்கியமான ஆளுங்க வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்க டிசைட் பண்ண விஷயம் வந்து என்னன்னா, சரி ஓகே உங்ககிட்ட தான் நிறைய கோல்டு இருக்கு, நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, நீங்க வந்துட்டு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், நீங்க வந்து வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியா நீங்களே இருங்க, தேவைப்படும் போது நம்ம வந்து கோல்டாவா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பராவும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், டாலர் அதுக்கு தான் டாலர் வச்சிட்டாங்க, அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது சொன்னோன்னே யூஎஸும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, எல்லா கண்ட்ரியும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, யூஎஸோட டாலர் தான் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இனிமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு கண்ட்ரியும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களோட ஊர்ல நம்ம எப்படி இங்க வந்து பேங்க் எல்லாம் இருக்கு, எஸ்பிஐ அந்த மாதிரி பேங்க் இருக்கும், அந்த மாதிரி அவங்கவுங்க ஊர்ல வந்து ரிசர்வ் பேங்கை ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? கோல்டு கொடுத்து கூட நம்ம வாங்கிக்கலாம், இல்ல டாலரா கொடுத்து கூட வாங்கிக்கலாம். அந்த கோல்டு எதுக்கு கொடுத்து வாங்கணும், நம்ம டாலராவே வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஊர்லயும் ரிசர்வ் பேங்க் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1947 நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1971 ஒரு பெரிய விஷயம் நடக்குது. யூஎஸோட பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு அப்படின்னா, கோல்டையும் இதையும் பிரிச்சுட்டாரு. ஏன்னா இது 1971க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோல்டாவும் கொடுத்து வாங்கிக்கலாம், இல்ல டாலராவும் கொடுத்து வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த கோல்டும் டாலரும் ரெண்டுமே லிங்க்ல இருந்தது. யூஎஸோட பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸா மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாரு எல்லா கண்ட்ரிக்கும். அது கேட்ட உடனே ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது, என்ன பண்ண போறோன்றதும் தெரியல. ஏன்னா ஒரு பிரசிடென்ட் அவர் ஒரு ரூல் சொன்னா அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கோல்டு தனியா டாலர் தனியா பிரிச்சுட்டாரு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 1971 இது நடந்துட்டு இருக்கு. 1971க்கு முன்னாடி இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, கோல்டு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்ல தான் இருந்துட்டு இருந்தது, டாலரும் ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்ல தான் இருந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? இப்போ 10 ரூபாய்னா 10 ரூபாய் தான், அது ஏற்ற இறக்கவும் ஆகாது. ஓகேங்களா? ஆனா அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்தது. கோல்டுனா ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டு, டாலர்னாலும் ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்ல தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா இவர் கொண்டுட்டு வந்த ரூல் அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, கோல்டு தனியா ஆயிடுச்சு, டாலர் தனியா ஆயிடுச்சு. கோல்டுனா ஒரு ரேட்டு, டாலர்னா ஒரு ரேட், அப்படி இருந்த அந்த ஒரு விஷயம் வந்துட்டு டெய்லியும் மாறும். நாங்க ரேட்டை ஏற்றுவோம் இறக்குவோம், டாலரையும் அப்படிதான் ஏற்றுவோம் இறக்குவோம், ஒரு நாளும் அது ரேட்டு வேரி ஆகும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படின்ற அந்த ரூல் போட்டதுக்கு அப்புறம் மற்ற கண்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய அடியாவும் இருந்தது. ஸோ என்னடா பண்றது, இந்த மாதிரி ஒரு ரூல் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எவ்வளவு பெரிய ரூல்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் அதை வந்து அங்க அப்படியே ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அது ஃபாலோ ஆகுது அப்படின்னா அது யூஎஸோட அந்த ஒரு பெரிய எப்படி சொல்றதுங்க, பெரிய விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் இப்போ ரூல்ஸ் போட்டா அது மீறுறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்போ அந்த டைம்ல ஒரு ரூல் போட்ட உடனே அது இவ்வளவு தூரம் இப்போ வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் அது எந்த ஒரு இதுவும் ஆகாம உடையாம அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கோல்டு ஒரு ரேட்டு ஏறும் இறங்கும், டாலர் ஒரு ரேட்டு ஏறும் இறங்கும். ஸோ அப்படி வரைக்கும் இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இது 1971 நடந்தது. ஸோ இப்படி ரூல்ஸ் போட்டாரு. அது போட்டோடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, இப்போ வந்து சொன்ன பாத்தீங்களா, கோல்டு ஒரு ரேட்டு ஏறும் இறங்கும், டாலர் ஒரு ரேட்டு ஏறும் இறங்கும், அதுக்கு ஒரு பேர் வச்சாரு, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் யூடியூப்ல வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. பினானி ஆப், இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா?
ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு டாலர்ஸை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. போக 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 டாலர்ஸ் வந்து எல்லா ஊருக்கும் பழக ஆரம்பிச்சுது. வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியா பெரிய இடத்துல பிடிச்சிது. ஸோ இது வந்து டாலர்னா ஒரு எப்படி இப்போ நம்ம ஊர் காசுனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாலரையும் நம்புவோம், நம்ம ஒரு காசையும் நம்புவோம், நம்ம ஒரு காசு நம்புவோம், டாலரையும் நம்புவோம். ஓகேங்களா? டாலரை எப்படி நம்ப ஆரம்பிச்சோன்னா பார்க்குற பார்வை. நம்ம எத்தனை யூடியூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாலர்ஸை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வந்துருச்சு. ஏன்னா டாலர்னா ஒரு நம்பிக்கையா ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி மற்ற ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ட்ரேடிங் பண்ண தான் ஆன்லைன் ட்ரேடிங், இந்த மாதிரி பணக்காரங்க ஆன்லைன்ல ட்ரேடிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் கூட நடக்கும். ஓகேங்களா? அந்த எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும் போது டாலர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை வேற லெவலில் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ்ன்றது அந்த ஒரு ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்கு. இன்னைக்கோட ரேட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா டாலரோட ரேட்டு 94 74 சம்திங் இருக்கு. அது ஏறுமா இறங்குமான்னு கேட்டிங்கன்னா ஏறும். ஆனால் ஏறினாலும் இறங்கினாலும் அவ்வளோ ஏறாது, அவ்வளோவும் இறங்காது. அவ்வளோ அந்த ஒரு பேஸ்ல அவ்வளோ ஈக்குவலாக ஸ்டேபிளாக வச்சுட்டு இப்போ வரைக்கும் வச்சுட்டு வராங்க. இப்போ வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு ஏற்ற மாதிரி 50 ரூபா இருக்கும். இப்போ அங்கே $1 நம்ம ஒரு காசுக்கு 50 ரூபாய் இருக்கும். அது இறங்குச்சுன்னா எவ்வளோ இறங்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதெல்லாம் வெல் டெவலப்டு இல்லாத கண்ட்ரிஸ். ஆனால் யூஎஸ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு இறங்காது, அந்த அளவுக்கு ஏறாது. அதே மாதிரி ஸ்டேபிளாக வச்சுட்டு வராங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாலர்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இது வேர்ல்டு வார் அந்த ஒரு 2 முடிஞ்சதுலேருந்து அப்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு வந்த வளர்ச்சியை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்க, டே டு டே லைஃப்ல இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோல்டு கொடுக்குறாங்கன்னு வைங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் இந்தியாவில், நான் வந்து ஒரு கோல்டை வந்து கனடாக்கு நான் கொடுக்குறேன். அப்படி நான் கொடுக்குறப்ப கனடா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட காசு, அதாவது அவங்களோட கரன்சி கெனடியன் டாலர் தான் எனக்கு கொடுப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அதை நான் வாங்க மாட்டேன். என்னதான் பேச்சுவார்த்தை போனாலும் கடைசியா நானும் சரி கனடாவும் சரி வந்து நிக்கிற ஒரே ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா டாலர்ல தான் வந்து நிற்போம். ஓகேங்களா? ஏன்னா டாலர் தான் வந்துட்டு நான் இங்கே இந்தியன் கரன்சியாவும் மாத்திக்கலாம். நீங்க வந்து இப்ப கனடா என்ன பண்ணிக்கலாம், டாலர்ஸ் அங்க கெனடியன் டாலராகவும் மாத்திக்கலாம். ஸோ என்னதான் வந்தாலும் எல்லாருமே சேர்ந்து என்னதான் ப்ராப்ளம்லாம் அதாவது கரன்சி விஷயமா எந்த ப்ராப்ளமா ஆனாலும் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரே நிக்கிற இடம், கடைசி இடம் வந்து பாத்தீங்கன்னா டாலர்ல தான் வந்து நிற்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பேர் போனது, அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் இடம் பெற்றிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நின்றுருக்குன்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ரூல்ஸ் அந்த உடையாம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட யூஎஸோட அந்த கரன்சி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரில மதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் மட்டும்தான் இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்ல மட்டும்தான் சரிடா, யூஎஸோட டாலர் தான் வந்துட்டு இப்படியா, மற்ற எந்த கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் ஸ்டேபிளா இருக்காதா, யூஎஸோட டாலர் தான் இப்போ வரைக்கும் ஸ்டேபிளா நின்றுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 3 கண்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் வந்து ஸ்டேபிளா இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்கு. அது என்னென்ன கண்ட்ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ், பிரான்ஸ், சிங்கப்பூர். இந்த 3 கண்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டேபிளாக தான் நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. அதாவது இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் வருஷத்துக்கு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா, நம்ம யூஎஸ்ஏ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு கரன்சியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வரப்பட்டதான் பிட்காயின். அதை வந்து கிரிப்டோ கரன்சி கூட சொல்லலாம், பிட்காயின். அப்படி எடுத்துட்டு வரப்பட்டதான் பிட்காயின். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து யூஎஸ்ஏ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னா மற்ற கண்ட்ரி எல்லாமே சேர்ந்து எடுத்துட்டு வரப்பட்டது அந்த பிட்காயின். ஸோ நிறைய பேருக்கு பிட்காயின் தெரியும், அது எப்படி ஏர்ன் பண்ணணும்னு ஒரு சில பேருக்கு தெரியும். அப்படி எப்படி ஏர்ன் பண்ண தெரியாது அப்படின்றவங்களுக்கு நான் தனியாக கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூட கேட்குற ஒரு கொஸ்டின் இருக்கும், சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அப்போ என்னடா யூஎஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மணி வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியை மாற்ற முடியாதா, அதாவது நம்மளோட கரன்சியை வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியா மாற்ற முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கசப்பா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஓவரால் நம்ம டிஃப்ரெண்ட், அவங்க வேற. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு வேர்ல்டு வார் 1 அப்பவும் சரி 2 அப்பவும் சரி அவங்க கடைபிடிச்சிட்டு வந்த அந்த ரூல்ஸும் சரி அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டேபிளா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களால 99% டாலர்னா கண்ணை மூடிட்டு நம்புறாங்க. ஓகேங்களா? அதை வந்துட்டு பிரேக் ஆகுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இப்போதைக்கு ஆகலை. ஃபியூச்சர்ல இதுக்கு மேலே எப்படின்னு தெரியாது. வேற ஒரு கரன்சி பிரேக் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அது ஃபியூச்சர்ல தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு 90% பிரேக் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா டாலருக்கு நிகராக வேற எந்த ஒரு கரன்சியும் நிற்க முடியாது இப்போ வரைக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். டாலர்னாலும் நீங்களும் நம்புவீங்க, நானும் நம்புவேன்.
நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சா டாலரா கொடுத்தா நீங்களும் வாங்கிப்பீங்க, நானும் வாங்கிப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு நம்பிக்கை நம்ம அந்த டாலர் மேலே இருக்கு. அந்த நம்பிக்கை வந்துட்டு எல்லார் மக்களுக்கும் வேற ஒரு கரன்சி மேலே வரணும்னா அது இன்னும் டைம் ஆகும். அது வந்தாலும் அப்படி நம்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ஹார்ட் டு பிலீவ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ, ஆனால் வந்துட்டு அந்த ஒரு டாலர்ன்ற பேர் வந்துட்டு பேர் பெற்றதா ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, கனடா, ஃப்ரான்ஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி வந்துட்டு கண்ட்ரியில் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த ஏடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு. அதாவது யூஎஸோட டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரியில் எடுக்க முடியும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது எந்த கண்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பியா அப்படின்ற அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏடிஎம்ல டாலர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களோட கரன்சியும் வச்சிருக்காங்க. வேணும்னா வந்து நம்ம எடுத்துக்கலாம், அவங்களோட கரன்சியாவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம டாலர்ஸா கூட எடுத்துக்கலாம். அது போக 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 நம்ம இந்தியா கூட எடுத்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு பதில் தான் பிட்காயின் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆன்லைன் ட்ரேடிங்காக. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ்ன்றது ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சு. ஓப்பனாக சொன்ன இப்போ பிட்காயின், அதாவது ஆன்லைனில் இந்த பினானி ஆப்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் அதில் காசு போட்டு ஏமாந்துருப்பீங்க. அதை பற்றி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ நான் போடுறேன். நிறைய பேர் காசு போட்டு ஏமாந்துருப்போம், நிறைய பேருக்கு காசும் அடிச்சிருக்கு, லக்கு அடிச்சிருக்கு. எல்லாமே ட்ரேடிங் தான். நம்ம போய் நேரில் போய் பார்த்து இதெல்லாம் வந்து ஃபோனில் பார்த்து பண்ணுறது ஒரு ட்ரேடிங் எனக்கு தெரியல. எனக்கு அது வந்துட்டு அது ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு ட்ரேடிங் இருக்கும், ஆன்லைனில் பண்ணுற ட்ரேடிங்கும் இருக்குது. பட் ஆனால் ஆன்லைனில் பண்ணுறது எனக்கு ஒத்து வராது. நிறைய பேருக்கு அது செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலருன்ற அந்த பேரில் தான் இருக்கும், வேறு எந்த பேர்லையும் இருக்காது. இந்தியன் மணியை கூட டாலராக தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி போடுவோம். ஸோ அதுலேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டாலர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு டாலர் வந்து இவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கான காரணம். நிறைய விஷயத்த கடந்து வந்திருக்காங்க. வேர்ல்டு வார் 1, 2 நிறைய விஷயத்த கடந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும்